எழுப்புதலுக்குள் வாழ்வது எப்படி அப்படிங்கிறத குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆவியில குன்றி போய் வாழ்வது, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்வது, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோடைய ஆசீர்வாத குலைச்சல்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் உபத்திரவங்களுக்கும் சபைகள் பெருகுகிறதற்கும் தடையாய் இருக்கிறது. நாமளும் பெருக முடியறதில்ல, சபையும் பெருக முடியறதில்ல. அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, எழுப்புதல் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் தடுக்கிறது, கர்த்தருடைய ராஜ்யத்தின் வளர்ச்சியையும் தடுக்கிறது. நம்மளை ஆண்டவர் ஒரு எழுப்புதலின் ஆவியினாலே அவர் நிரப்பி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையின் ஆவி என்பதே அது ஒரு எழுப்புதலின் ஆவி. புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்த ஜனங்கள் விழுந்து விழுந்து எழுகிற ஜனங்கள் அல்ல, ஒரு புது உடன்படிக்கை, அது இரத்த உடன்படிக்கைக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த இரத்த உடன்படிக்கைங்கிறது என்ன அப்படின்னா, இரத்தம் ஜீவனுள்ளது. மனுஷனுடைய இரத்தமே என்னதுங்க? அது ஜீவனுள்ளது. அப்படிங்கும் போது ஆண்டவருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அது ஜீவனுள்ள இரத்தம். அந்த இரத்தத்தினாலான ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ள நாம வந்துட்டோம். இந்த புதிய உடன்படிக்கை என்ன பண்ணுது அப்படின்னா, எப்பொழுதும் நம்மளுடைய ஆவியில, ஆத்துமாவுல, சரீரத்துல அது ஜீவனை அனுப்பி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை டெய்லி பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால டெய்லி நீங்க கழுவப்படுகிறதை விசுவாசத்தினாலே நீங்க உணருங்க. இயேசுவின் இரத்தம் எப்பொழுதும் உங்க சரீரத்துல பாய்ந்தோடி கொண்டிருக்கிறது, ஆத்துமாவில் பாய்ந்தோடி கொண்டிருக்கிறது, ஆவியில் பாய்ந்தோடி கொண்டிருக்கிறதுங்கிறத எப்பொழுதும் நீங்கள் விசுவாசித்துக் கொண்டே இருங்கள். அப்போ நீங்க ஒரு எழுப்புதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள இரத்தத்தையும் அவருடைய சிலுவையையும் அனுதினமும் நாம் தியானம் பண்ண வேண்டும். சிலுவையை தியானம் பண்றதுனா ஆண்டவர் பாடுபட்டது அதெல்லாம் மட்டுமல்ல, நீங்க சிலுவையை குறித்து தியானிக்கும் போது இயேசு சிலுவையிலே எனக்காக அவர் என்ன செய்து முடித்திருக்கிறாருங்கிறத நாம் தியானிக்க வேண்டும். அவர் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள்ல உயிரோடு கூட எழுந்து அவர் பரலோகத்திற்கு கடந்து போனதுக்கு அப்புறம், நான் போவேனே ஆகில் உங்களிடத்தில் ஆவியானவரை அனுப்புவேன்னு சொல்லி அவர் சொன்னாரு. அந்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாள்ல அந்த கூடியிருந்த 120 பேர் மேலையும் இறங்கி வந்து மரித்து போயிருந்த அவங்களுடைய ஆவி மனிதரை மீண்டும் உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. அவங்க ஆவிக்குள்ளாக ஒரு எழுப்புதலின் ஆவியாக பிரவேசித்தார். ஆவியானவர் ஒரு எழுப்புதலின் ஆவியானவர். அந்த எழுப்புதலின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்க மனச்சோர்வுல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைந்து போய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. புது உடன்படிக்கைக்குள்ள நாம் வருகிற போதே நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்ட சாபங்கள், பாவங்கள், தரித்திரங்கள், வியாதிகள், இது எல்லாமே சிலுவையில அது உடைக்கப்பட்டு விட்டது, அது அகற்றப்பட்டு விட்டது. அதே நேரத்தில் ஆவியானவர் நாளுக்கு நாள் நம்மை புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் நம்மை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை, இந்த மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தை அனுபவிக்கிறதற்கு தான் எழுப்புதலின் ஆவி நமக்குள் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆவியானவர் எழுப்புதலின் ஆவியானவராக உங்கள் மேல் அவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மேல் வீட்டு அறையில் அப்போஸ்தலர்கள் மேலே இறங்கி வந்த அந்த அக்கினிமயமான நாவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது லிட்ரலா கண்களுக்கே தெரியத்தக்க விதத்தில் அந்த நாவுகள் இறங்கி வந்தது. நீங்க விசுவாசித்தால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அக்கினியாய் பற்றி எரிகிறதை உங்களுடைய ஆவிக்குரிய கண்களால் நீங்கள் பார்க்க முடியும். உங்களை சுற்றி சூழ ஒரு அக்கினி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்க உடம்பு அப்படியே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எழுப்புதலின் அக்கினி, அது ஆவி மனிதனுக்குள்ள இருக்குது. அந்த அக்கினி அப்படியே உங்களுடைய ஆத்துமாவில், அதாவது சிந்தை, சித்தம், உணர்வுகள்ல அந்த அக்கினி பற்றி எரிகிறதையும், அது அப்படியே என்னவாயிடுறீங்க, அப்படியே உங்க சரீரம் பற்றி எரிகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய கண்கள் எழுப்புதலை பார்க்கும்படிக்கு திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் எழுப்புதலை பார்க்கும்படிக்கு, எழுப்புதலின் அக்கினி உங்களுக்குள் பற்றி எரிகிறதை பார்க்கும்படிக்கு அது திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. சரி,
இப்போ இந்த எழுப்புதலை தக்க வைக்கிறதுக்கு 3 முக்கியமான காரணிகள் இருக்குது. அந்த முக்கியமான காரணிகள் என்ன? மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்குது. ஆனா அந்த ஆவிய பற்றி எரிகிற தீபமாக, பற்றி எரிகிற அக்கினியாக, அது முழு உலகத்திற்கும் அக்கினியை அனுப்பக்கூடியதாக மாற்றுகிற அந்த ஆவியானவர் உள்ள வந்து என்ன பண்ணிட்டாருங்க, ஒரு பெரிய நெருப்பையே நமக்குள்ள மூட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பண்ணுறாங்க, ஒரு நெருப்பு ஏற்றணும்னா அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, ஒரு கேண்டிலையோ அல்லது ஒரு கற்பூரத்தையோ எடுத்து அதை கொளுத்தி என்ன பண்ணுறாங்க, போடும்போது அது அப்படியே பற்றி எரிய ஆரம்பிச்சிருது இல்லையா? அது மாதிரி நாம் என்ன செய்கிறோம், நம்ம மனித ஆவி அது கர்த்தர் தந்த தீபமாய் அது அப்படியே விளக்கு மாதிரி சன்னமாக எரிஞ்சிட்டு இருக்குது. அதை அப்படியே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். ஹல்லேலூயா. அப்போ அந்த எரிந்து பிரகாசிக்கிற அந்த விளக்காய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு அப்படின்னா, உங்களுக்குள்ள எழுப்புதலின் ஆவியானவராக கடந்து வந்திருக்கிறார். இந்த எழுப்புதலை நாம எப்பொழுதும் அதை தொடர்ந்து நாம் அந்த எழுப்புதலுக்குள்ளேயே வாழ்றதுக்கு அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க துதிக்கணும். ஹல்லேலூயா. 3 காரணிகள்: துதி, தயவு, ஆத்தும ஆதாயம். சொல்லுங்க பார்க்கலாம். துதி, தயவு, ஆத்தும ஆதாயம். இந்த 3 காரியங்களையும் நீங்க செய்கிற போது எப்பொழுதுமே நீங்கள் எழுப்புதலுக்குள்ளாக வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:47 இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, தேவனை துதிக்கிறார்கள். எழுப்புதல் வந்ததும் எழுப்புதலின் ஆவியானவர் யோவேலின் புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின் படி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டறையில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆவியானவர் என்ன பண்ணாருங்க, அவர் மேல் வீட்டறையில் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் அவர் நிரப்பினார். 120 பேரையும் அவர் நிரப்பினார். அப்படி நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் பேதுரு என்ன பண்றான், அவன் எழுந்து பிரசங்கிக்கிறான். அப்படி அவன் பிரசங்கிக்கிற போது ஜனங்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களாக அவங்க எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறாங்க. அன்றைய தினம் 5000 பேர் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஒரே பிரசங்கத்தில் என்ன ஆனாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு 5000 பேர் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அதுக்கு முன்னாடி ஆண்டவரை மறுதளித்தவன் தான் பேதுரு. ரொம்ப நாள் ஆகல, அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளித்தவன் தான், சபித்தவன் தான் அந்த பேதுரு. இப்போ ஆவியானவர் உள்ள வந்ததும் அந்த பயந்து போயிருந்த பேதுரு எந்த யூதர்களுக்கு பயந்து கொண்டிருந்தானோ அந்த யூதர்கள் முன்னாடியே போய் அவன் பிரசங்கம் பண்றாங்க. பிரசங்கம் பண்ணுகிற போது அந்த எழுப்புதலின் வல்லமையினாலே, அந்த எழுப்புதலின் ஆவியினாலே அவனுக்குள்ள இருந்து அந்த அபிஷேகமும் வல்லமையும் வார்த்தையும் இணைந்து புறப்பட்டு போன போது என்ன நடக்குது, அன்றைய தினத்திலேயே 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த எழுப்புதலோடு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு எழுப்புதல் ரொம்ப தேவை. ஆத்தும ஆதாயம் செய்யறதுக்கு எழுப்புதல் ரொம்ப தேவை. மனச்சோர்வோடும் பயத்தோடும் கவலையோடு இருந்தா நம்மளால ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது. வாழ்க்கையில கவலை வரும், பயம் வரும், இதெல்லாம் வரத்தான் செய்யும், மனச்சோர்வுகள் வரத்தான் செய்யும். ஆனா இந்த சோர்வை நீக்குகிறதற்கு தான் பலத்தின் ஆவியானவராக நமக்குள்ளவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து எழும்புகிற போது நாம் என்ன செய்ய முடியும், வல்லமையாய் நாம் செயல்பட முடியும், வல்லமையாய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். நான் போய் சொல்றேன், ஆத்மா ஆதாயம் பண்றதுக்கு நான் சொல்றேன், ஆனா ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க,
அப்படிங்கிற அந்த எண்ணத்தையே உங்களை விட்டு எடுத்து போடுங்க. எழுப்புதலின் ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறபடியினாலே நீங்கள் வாயை திறந்து பேசுகிற போது ஆவியானவர் உங்களோடு இணைந்து கொண்டு அவர் பேசுகிறார். அவர் அவர்களுடைய இருதயத்தை திறக்கிறார். அவர்கள் குத்தப்படுகிறார்கள். குத்தப்பட்டு அன்றைய தினத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டதை போல உங்கள் ஒவ்வொருவரின் மூலமாகவும் கர்த்தர் ஏராளமான ஆத்துமாக்களை ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு பேதுரு தான் வேணுங்கிறது இல்ல. முதல்ல அங்க ஒரு துவக்கத்தை ஆரம்பித்து வைத்தது பேதுரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்க? விசுவாசிகள் எல்லாரும் ஓடி 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 போய் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க? சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புக்குள்ள நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இப்போ இதெல்லாம் நடந்து முடிந்த பின்பு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் வீடுகள் தோறும் அவங்க கூடி ஜெபிச்சு ஆராதித்து ஒருமனப்பட்டு காத்திருந்து அப்பம் பிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணும்போது முக்கியமாய் வசனம் எப்படி அந்த அதிகாரத்தில் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேரு நீங்க தயவு பெறணும்? எல்லார்கிட்டையும், எல்லா ஜனங்க கிட்டையும் உங்களுக்கு தயவு வேணுமா? ஹல்லேலூயா. நமக்கு வாழ்க்கையில தேவ தயவும் முக்கியம், மனுஷர் தயவும் முக்கியங்க. பாருங்களேன், இயேசு கிறிஸ்து குழந்தையாய் இருக்கும் போதே அவர் என்ன செய்தாராம்? தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்து பெருகினார். நமக்கு என்ன வேணும்? மனுஷர் கண்கள்ல கிருபை நமக்கு கிடைக்க வேண்டும். யோசேப்புக்கு தேவனுடைய கண்களையும் மனுஷர் கண்களையும் கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. அது மாதிரி நமக்கும் என்ன இருக்கணுங்க? மனுஷர் கண்கள்ல கிருபை கிடைக்க வேண்டும், தேவனுடைய தயவு நமக்கு காணப்பட வேண்டும். இப்போ தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும், அந்த விரோதமாய் இருந்த யூதர்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அந்த தயவு பெற்றிருந்ததனால ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. முதல் கோணல் முற்றும் கோணல். ஆண்டவரை நிறைய துதிச்சுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ளதான் தயவு இருக்கிறது. அந்த தயவு எழும்பும். உங்களை பார்க்கிறவங்கெல்லாம் ஈர்க்கப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறவர்களை எல்லாம் ஈர்க்கிறவர். ஹல்லேலூயா. அது ஆத்ம ஆதாயத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிக்கும் பொருந்தும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய தயவு உங்கள் மேலே பெருகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸுக்கு உங்கள் கஸ்டமர்ஸுடைய தயவு பெருகிக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாரும் உங்களை தேடி ஓடி வரத்தக்க விதத்தில் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கவர்ந்திழுக்கிற வல்லமை தான் தயவு. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ளதான் அந்த தயவு இருக்கு. துதிக்க 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 உங்களுக்குள்ள இருந்து அந்த தயவு எழும்ப ஆரம்பிக்கிறது. அந்த தயவு எழும்புகிற போது எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டு கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ முதலாவது எழுப்புதல் தொடர்ச்சியா நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா, தொடர்ச்சியான துதியின் மூலமாக, தொடர்ச்சியான ஸ்தோத்திரத்தின் மூலமாகத்தான் எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையில் பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த துதியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்னு பார்க்கலாம். சங்கீதம் 22:3 நாம பார்க்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அவன் எப்படி ஆரம்பிக்கிறான் சங்கீதக்காரன்? 3ஆம் வசனத்தில். அதுக்கு முன்னாடி அவன் பிரச்சனைவெல்லாம் சொல்லிட்டு 3ஆம் வசனத்தில் அவன் என்ன சொல்றான்? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்னா இஸ்ரவேல் கோத்திரத்தார் அல்லது இஸ்ரவேல் ஜனங்களின் துதிகளுக்குள் அவர் வாசமாயிருக்கிறார். அப்போ நாம் எல்லாரும் துதிக்கிறவர்களாய் இருக்கும் போது நீங்க துதிக்க 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 அவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப துதிக்கிற மனிதன் தான் கர்த்தர் எனக்குள் வாசமாயிருக்கிறார்ங்கிறதைய உணர முடியுங்க. அப்படி இல்லைன்னா ஆண்டவர் என் ஜெபத்தை
சத்தத்தை கேட்கிறாரா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யறாரா அப்படிங்கிற சந்தேகம் ஏன் வருது? துதிக்காத மனிதனுக்கு எப்பொழுதும் அவிசுவாசமும் பயமும் சந்தேகமும் அவனுடைய வாழ்க்கையில தோல்விகளும் தான் மிச்சம். ஆனா அதுக்கு பதிலா நீங்க துதிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா தன்னுடைய சொந்த ஜனங்கள் துதிக்கிற ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொருத்தரும் துதிக்க 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 இயேசு உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை, ஆவியானவர் உங்கள் சார்பாக அவர் செயலாற்றுகிறதை நீங்கள் உணர்கிறீர்கள். ஹல்லேலூயா. 22ஆம் வசனத்துல, சங்கீதம் 22:22 பார்க்கிறோம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? அவருடைய நாமத்தை சக விசுவாசிகளுக்கு அறிவிங்க. அப்படின்னா உங்க ஒரு விசுவாசி சோர்ந்து போய் இருக்கும்போது அவருடைய நாமத்தை, அவருடைய வசனத்தை, அவருடைய வல்லமைய, அவருடைய கிருபையை சொல்லி அவங்கள கை தூக்கி விடுங்க. அதே மாதிரி உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருக்கக்கூடிய எல்லா புறமதஸ்தர்களுக்கும் நீங்க என்ன பண்ணணும்? அவருடைய நாமத்தை, அதாவது சுவிசேஷத்தை நீங்க சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாரம் முழுக்க நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கணும்? ஒவ்வொரு நாளும் யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லி அவர் நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருகிற போது அல்லது காலையில் எழுந்து நீங்க எழுந்ததுல இருந்து அநேகருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லிட்டு நைட்டு படுக்க போகும்போது நீங்க, ஆண்டவரே நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கான கிருபையை நீங்க கொடுத்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை வந்தா விசுவாசிங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய மாட்டீரான்னு அந்த ஆதி அப்போஸ்தல சபை விசுவாசிகள் அவங்க கேட்கலைங்க. ஆண்டவரே என்னோட கடன் பிரச்சனையை மாற்ற மாட்டீரா, எனக்கு ஒரு வேலையை தர மாட்டீரா, என் பிள்ளைய திருத்த மாட்டீரா, என் கணவரை திருத்த மாட்டீரா, இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கலைங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்க முதலாவது, ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நான் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி நான் என்ன பண்ணேன்? நான் அநேகரிடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க நீர் உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க துதிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ உங்க துதி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அனுதினமும் எல்லா நேரமும் நீங்கள் துதித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் மற்றவர்கள் இடத்துல ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத குறித்து, அவர்களுக்காக ரத்தம் சிந்தியதை குறித்து நீங்க சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்து அதுக்காக ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 23 நாம பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. யாரு அவரை துதிப்பார்கள் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா? அப்படின்னா ரெவரன்ஷியல் ஃபியர், ஆண்டவரை பார்த்து அடிச்சிருவாரு அப்படின்னு பயப்படுகிற பயம் அல்ல. அவரை பார்த்தா ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு, அப்பாவை பார்த்தா பிள்ளைக்கு எப்படி ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் உண்டாகுதோ அந்த பயம், அந்த பயத்தோடு கூட கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். சரி, ஓகே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்க பிள்ளைகளுக்கு அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு எப்ப வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்க துதிக்கும் போது தாங்க வரும். ஹல்லேலூயா. துதிக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுவார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், துதிக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுவார்கள். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால தான் மறைவிடங்களிலும் ஒளிப்பிடங்களிலும் சிலர் துணிகரமாகவும் பாவம் செய்கிறார்கள். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி வருது அப்படின்னா,
அவரை துதிச்சுக்கிட்டே இருந்தா துதியில அவருடைய மேன்மையை நாம் சொல்லுகிறோம், அவருடைய கனத்தை சொல்லுகிறோம். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் எப்படிப்பட்டவர்ங்கிறத நம்ம சொல்ல 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 நம்மளுடைய ஆத்துமாவில், சிந்தை சித்தம் உணர்வுகளில் ஒரு மாற்றம் வருது. அந்த மாற்றம் வருகிற போது நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறோங்க? நம்ம எழுப்புதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். சரி, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் துதிக்கிறார்கள், அல்லது துதிக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அடுத்து துதிக்கிறவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. யார் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள்? துதிக்கிறவர்கள் தான் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். எல்லாரும் கனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் துதியுங்க. அப்படி துதிக்கும் போது உங்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். அதே நேரத்தில் எல்லாரும் துதிங்க. அப்ப கர்த்தரை நீங்க கனம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறவர்கள் பயபக்தியோடு இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? பயபக்தியோடு கூட இருப்பார்கள். அப்போ நமக்குள்ள ஆண்டவர்னா அசால்ட்டா இருக்கிறது இல்லைங்க. ஹல்லேலூயா. வெளியில இருக்கிறவங்க கூட என்ன பண்றான்? இவ்வளவுதான்ட்டு பயந்துக்கிறான் இல்லையா? கண்ணை குத்திரும் அப்படின்னு பயந்துக்கிறான் இல்லையா? ஆனால் நமக்கு நம்முடைய ஆண்டவர் அன்பானவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக இருக்கிறோம். அப்போது பயபக்திங்கிறது, பயந்துக்கிறதுங்கிறது வேற. அவங்க பயந்துக்கிறாங்க, கண்ணு போயிரு, காது போயிரு, மூக்கு போயிருன்னு பயந்துக்கிறாங்க. அந்த பயம் அல்ல, அதுக்கு பதிலாக பயபக்தி. பயபக்தினா என்னதுங்க? அவர் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கின தேவன். அப்போ அவருக்கு முன்னாடி நான் செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்த வேண்டும், அவருக்கு முன்னாடி நான் செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்த வேண்டும். அவர் சமூகத்தில் நான் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணணுங்க? நமக்குள்ள அந்த பயபக்தி வரும். இன்றைய சந்ததிக்கு முழங்காலே போட தெரிய மாட்டேங்குது. முழங்காலே போடுறது இல்லை. காரணம், பெற்றோர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுக்கு பழக்கிறது இல்லை. காரணம், குடும்ப ஜெபம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா குடும்ப ஜெபம் இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்போ வருது? எல்லா நேரமும் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அவங்க பிள்ளைகளையும் சரியாக நடத்துவார்கள். ஹல்லேலூயா. அப்போ எல்லா நேரமும் துதித்து கொண்டே இருங்கள். பிள்ளைகளை முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுக்கு பழக்குங்க. முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் போட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நேர் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறதுக்கு பழகுங்க. அது என்னன்னா கர்த்தரை கனம் பண்ணுதல். முழங்கால்ல நிக்கிறது எதுக்கு அடையாளமாய் இருக்குது அப்படின்னா கர்த்தரை கனம் பண்ணுகிறதற்கு அடையாளமாய் இருக்குது. நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்குனது மட்டுமல்ல, என் வாழ்க்கையை ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். என் வாழ்வின் எல்லா பகுதிக்கும் நீங்க தான் தேவனாய் இருக்கிறீர். அதனால நான் உமக்கு முன்னாடி பயபக்தியோடு கூட நான் கடந்து வருகிறேன் அப்படின்ட்டு நாம் என்ன செய்கிறோங்க? நாம முழங்கால் படியிடுதலின் மூலமாக நாம் காட்டுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்மையை முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி நாம் காட்டுகிறோம். அப்போ நீங்க என்ன செய்யணும்? நீங்க அந்த காலத்து சபைகள்ல எல்லாம் எப்படி இருந்ததுங்க? அப்பெல்லாம் வெறும் பாய் போட்டிருப்பாங்க. பாய் கூட இல்லாத சபைகள் கூட இருந்தது. பாய் போட்டு ஒரு குடிசையில என்ன செய்வாங்க? அங்க எல்லா விசுவாசிகளும் நேர் முழங்கால்ல, ஒவ்வொரு விசுவாசியினுடைய காலு காப்பு காய்ச்சி போயிருக்கும். அப்படி பவர்ஃபுல்லாக ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அதனால தான் அந்த காலத்தில் விசுவாசிகள் மருந்து மாத்திரை எடுத்தது கிடையாது. அவங்க எல்லாரும் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஏன்னா துதித்து கொண்டே இருப்பார்கள். சனிக்கிழமை சாயந்தரமானா காத்திருப்பு கூட்டம்னு ஒன்று நடக்கும். சனிக்கிழமை பகலில் பார்த்தீங்கன்னா அங்கே உபவாச ஜபம்னு ஒன்று நடக்கும். அப்போ இது எல்லாத்துலேயும் அவங்க காத்திருந்து 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 தேவ சமூகத்தில் ஒன்றா கூடி கூடி ஜெபிச்சு ஜெபிச்சு அவங்கள ஃபயரா வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய சத்தியமெல்லாம் நிறைய தெரியுதோ இல்லையோ, அவங்களுக்கு பவர்ஃபுல்லா ஜெபிக்க தெரிந்தது. ஆண்டவரோடு கூட உள்ள ஒரு உறவு ஐக்கியம் இருந்தது, ஒரு மொரட்டு விசுவாசம் இருந்தது. அதனால தான் இன்றைக்கு இந்திய தேசத்திலும் சரி மற்ற தேசங்கள்லையும் சரி சபைகள் உயிர் மீட்சியுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ எழுப்புதலோடு சபை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு, ஜீவனோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பழைய அந்த காலத்து திருச்சபைகளில் இருந்த விசுவாசிகளுடைய அர்ப்பணிப்பு. ஆனால் இன்னைக்கு சபைகள் எல்லாம் என்ன ஆயிருச்சுங்க? கலர் லைட்டை போட்டுக்கிட்டு நல்லதுதான், அதே நேரத்தில் என்ன பண்ணுறோங்க? ஏசி போட்டு நல்ல சேர் போட்டு உக்காந்து அந்த ஏசி காத்துக்கே பாதி பேர் தூங்கிடுறோம்
இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஆவியில நம்மளால என்ன பண்ண முடியல, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வர முடியாததுக்கு காரணம், நாள் முழுக்க துதிக்கிற மனிதன், முழங்காற்பட்டி படியிட்டு ஜெபித்து அவரை கனம் பண்ணுகிற மனிதன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். அதாவது அவனுடைய வாழ்வின் எல்லா பகுதியிலையும் விடுதலைகள் கடந்து வரும். ஹல்லேலூயா. அந்த காலத்துல மருந்து மாத்திரையை எடுக்காமையே சுகமானார்களே, எப்படி விசுவாசத்தினாலே சுகமானார்கள். இப்பெல்லாம் நம்ம தொட்டது 90க்கும் நாம என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் டாக்டர், எல்லாத்துக்கும் ஆஸ்பத்திரின்னு ஓடிட்டு இருக்கோம். உலகத்தானும் அதையே செய்து கொண்டு இருக்கிறான், நம்மளும் அதையே செய்து கொண்டு இருக்கிறோம். நாம சிக்னஸ் ஃப்ரீ ஜோன்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வியாதியே தொட முடியாத ஒரு மண்டலத்திற்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ எழுப்புதல் உள்ள ஒரு மனிதனுடைய சரீரத்தை பிசாசு தொட முடியாது, பலகீனங்கள் தொட முடியாது. அப்ப துதிச்சுக்கிட்டே இருங்க, நிறைய துதிங்க, நாள் முழுக்க துதிங்க. துதிக்கிறதுக்கு ஒண்ணுமே தெரியலையா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையில் என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னாவது சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க மந்திரம் மாதிரி சொல்ல 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 என்ன ஆகும், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த உங்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெருகும். அவரை கனம் பண்ண ஆரம்பிப்பீர்கள். அதே நேரத்தில் பயபக்தியோடு இருக்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா.